ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் ஆரி டிசைனர். இந்த வீடியோவில் வந்து ஆரி ஃப்ரேமில் கிளாத் எப்படி டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ் இருக்குது. கிளிப்பு உடையது, கிளிப்பு இல்லாதது. கிளிப்பு இல்லாத ஃப்ரேமில் வந்து நாடா சுற்றி வச்சுருக்கேன். ஃப்ரேமில் வந்து நாடா எப்படி சுற்றணும் அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கடுத்ததாக வந்து ஃப்ரேம் நாடா ஃபிக்ஸ் பண்ண ஃப்ரேமை தான் கீழே வைக்கணும். அதுக்கு மேலே கிளாத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே கிளிப்புடைய ஃப்ரேமை வச்சு டைட் பண்ணணும். கிளாத் ஃபஸ்ட்டு நான் வந்து நீட்டாக அயர்ன் பண்ணி கார்னரில் இருக்கிற பிசுரெல்லாம் கட் பண்ணி தையல் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் வராது. இதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரேம் மேலே வைக்கணும். கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப எல்லா கார்னர்லேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா டைட் பண்ணுறப்ப கிளாத் கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி கிளிப்புடைய ஃப்ரேமை மேலே வச்சு டைட் பண்ணியாச்சு. ஸ்க்ரூவையும் நல்லா டைட் பண்ணிக்கலாம். இதில் வரக்கூடிய நட்டு, சின்ன நட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு க்ரீன் கலர் ஸ்க்ரூவை ஒரு கையில் பிடிச்சி டைட் பண்ணுங்கள். அப்போ வந்து நட்டு சுற்றிக்கிட்டே வராது, ஈஸியாக டைட் பண்ண முடியும். அதுக்கடுத்ததாக வந்து கிளாத்தை எப்படி டைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளாத் டைட் பண்ணுறப்ப லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஒரு சைடும், ரைட் ஹேண்டில் வந்து இன்னொரு சைடு ஃப்ரேமும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ரைட் சைடில் வந்து இருக்கக்கூடிய ஃப்ரேம் வந்து கீழே பார்த்த மாதிரி கிளாத்தை டைட் பண்ணிட்டு வரணும். லெஃப்ட் சைட் ஹேண்டுடைய ஃப்ரேம் சைடு வந்து மேலே பார்த்த மாதிரி டைட் பண்ணிட்டு போகணும். இந்த மாதிரி டைட் பண்ணுறப்ப கிளாத்தில் வந்து ஸ்ட்ரெச் ஆகாது. கிளாத் டைட் பண்ணுறப்ப கட்டை விரல் இந்த மாதிரி மேலே வச்சு கிளாத்துக்கு மேலேயும் பேலன்ஸ் 4 விரல் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு மெல்ல இழுக்கணும். ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்தா மேலே ஸ்க்ரூவோடு இருக்கக்கூடிய ஃப்ரேம் தனியாக ரிமூவ் ஆயிரும். லைட்டாக மெல்ல மெல்ல இழுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இழுத்துட்டு வாங்க. ரைட் ஹேண்ட் சைடு ஒரு தடவை கீழே பார்த்த மாதிரி கிளாத் இழுத்து டைட் பண்ண பிறகாண்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு சைடு மேலே பார்த்த மாதிரி இழுத்து டைட் பண்ணணும். இதே மாதிரி ஒரு ஃபுல் ரவுண்ட் ஃப்ரேமில் எல்லா பக்கமும் டைட் பண்ணிவிட்டு வாங்க. அப்போது சின்ன சின்ன சுருக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம அடுத்த ரவுண்டில் தான் கரெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ஃபுல் ரவுண்டும் டைட் பண்ணி முடிச்ச பிறகாண்டி ஸ்க்ரூவை நாம் ஒரு தடவை டைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபுல் ரவுண்டும் டைட் பண்ணி முடித்த பின்னாடியும் சின்ன சின்ன சுருக்கங்கள் இருக்கும். அதுக்கு வந்து நாம் இனி ஒரு தடவை இதே மாதிரி தான் ஃப்ரேமுடைய ரைட் சைடு ஒரு ஹேண்டும் லெஃப்ட் சைடு ஒரு ஹேண்டும் வச்சுக்கிட்டு ரைட் சைடு ஹேண்ட் வந்து கீழே பார்த்த மாதிரியே டைட் பண்ணிட்டு வரணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மேலே பார்த்த மாதிரியே டைட் பண்ணிட்டு போகணும். அப்போ வந்து அந்த சின்ன சின்ன சுருக்கங்களும் நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும். இதே மாதிரி 2 டைம் செய்கிறப்ப ஃப்ரேமில் வந்து எந்த சுருக்கமே இருக்காது. நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. கிளாத் ஸ்ட்ரெச்சும் ஆகிருக்காது. இது செகண்ட் டைமும் இதே மாதிரி டைட் பண்ணி முடித்தவர்காடி ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரேம் கழடாமல் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம தட்டி பார்த்தோம்னா ட்ரம் மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி கேட்டதுனாவே கிளாத் வந்து நல்லா டைட்டாக இருக்குன்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் ஃப்ரேமை வந்து கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி கிளிப்பு போடலாம். இந்த மாதிரி கிளிப்பு போட்டு வைக்கிறப்ப கிளாத் நம்மளுக்கு தொங்கிக்கிட்டே இருக்காது. கிளாத் கீழே தொங்கிக்கிட்டே இருந்தால் ஃப்ளோரில் படும், அழுக்காகும். நம்ம அது டிசைன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணி பார்த்தவராண்டி கிளாத்தோட நியூ லுக்கே இருக்காது, பழைய கிளாத் மாதிரி ஆயிரும். அதனால் அழுக்குப்படாமல் இருக்கிறதுக்காகவும் சுருக்கங்கள் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் கிளாத்தை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி கிளிப்பை போட்டோம்னா அப்படியே நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை 4 கார்னர்லேயும் ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி கூட சின்னதாக நம்ம மடித்து கிளிப்பை போட்டுக்கலாம். இதே மாதிரி 4 கார்னருக்கும் மடித்து கிளிப்பை போட்டுடலாம். ஸ்டாண்டில் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதெல்லாம் அவுட் சைடு வர மாதிரி எடுத்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரேமை வந்து எப்போவும் இன்சைடில் தொட்டு எடுக்கக்கூடாது. கிளாத் வந்து லூஸ் ஆகும் நம்மளோட ஃபிங்கர் படுறப்ப. அதனால் வந்து ஃப்ரேமில் மட்டும்தான் கைப்படுற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி இன்சைட் ஃப்ரேமில் 4 ஃபிங்கரும் மேல் ஃப்ரேமில் வந்துட்டு ஒரு கட்டை விரலும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம எப்போவுமே ஃப்ரேமை எடுக்கணும், வைக்கணும். எப்போவுமே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.